அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம ஒரு ரஹ்மத்தான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். வெறும் 5 நிமிஷம் நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா போதும். உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பதிவு கேட்கக்கூடிய எல்லாருமே நல்லதிஷ்டசாலியாக தான் இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நான் சொல்ல போகிற அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல். முதல்ல இந்த அமல் எப்படிப்பட்டது, இந்த அமலை செய்தவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த அமலை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க எப்போதுமே முழு ஈமான்தாரியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வாழ்க்கையில். ஆனால் அவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே ரொம்ப அன்பு காட்டக்கூடியவங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கை வரலாறெல்லாம் படித்து அவங்க மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நிறைய செலவாத்துக்களை எத்தி வைக்கக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. இன்னும் பிபி ஃபாத்திமா நமாஸ் அப்படிங்கிற அந்த தொழுகையை, சிறப்பு தொழுகையும் இவங்க வழக்கமாக தொழுதுட்டு அதனுடைய நன்மையும் எத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க. இதற்கு இடையில இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம், தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, அது நடக்கவே நடக்காத ஒரு பெரிய தேவை. அந்த தேவைக்காக ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய செலவாத்துக்களை எத்தி வச்சுட்டு அன்றைக்கு இரவு தூங்குறாங்க. அந்த பெண்மணியினுடைய கனவுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வர்றாங்க. அவங்க வந்து இந்த ஒரு அமலை சொல்லித்தர்றாங்க. அதாவது ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செலவாத்தை நீங்கள் இந்த முறைப்படி ஓதுங்க, உங்களோட கஷ்டம் லேசாகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த கனவுல. அதே போல் அந்த பெண்மணியும் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய ஒரு மிராக்கலை அல்லாஹ்தாலா அன்றைக்கு நாள்லேயே நடத்தி தந்தானா. இது அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறந்த செலவாத்து தான். ஆனால் அதை ஓதக்கூடிய முறை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இன்றைக்கு நான் உங்களுக்கு முழுமையான ஒரு அமலை நான் சொல்லித்தர போகிறேன். பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பலனுள்ளது. பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னே சொல்லலாம். இப்போது அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் இந்த அமலை செய்யணும். ஒரு பெரிய ஹாஜத், அது ஹலாலான ஹாஜத்தாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இதை கவனிச்சுட்டு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. ஹராமான எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த அமலை செய்யக்கூடாது. நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக 2 ரக்காத் தொழுங்க. இந்த தொழுகை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் அதை செஞ்சு எங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமலை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையான ஒரு அமலாக இருக்குது. இது பல வருடங்களாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து இது பறிக்கப்பட்டிருக்கு. பிபி நமாஸ் அப்படின்ற ஒரு தொழுகை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருக்காவது இந்த தொழுகை பற்றி தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் அதனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். அதை போய் பார்த்துட்டு எத்தனை பேர் அதை செஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த அமலை செய்யலாம். 2 ரக்காத் நஃபில் தொழுகையை நீங்கள் தொழுகணும். அது எப்படி தொழுகணுங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் அந்த தொழுகை பற்றி முழுமையாக நான் சொல்லியிருப்பேன். அந்த 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு இந்த செலவாத்தை ஓதணும். இது ஒரு சிறந்த செலவாத்துன்னு சொல்லப்படுது. அது என்ன செலவாத் அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஹாத்தமன் நபியீன வ இமாமில் முர்சலீன வ ரசூல ரப்பில் ஆலமீன். அல்லாஹுவே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, ரசூல்மார்களின் இமாமான, நபிமார்களின் முத்திரையான, சர்வ உலக இரட்சகனுடைய தூதரான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் சலவாத்தை பொழிவாயாக. இந்த அற்புதமான சலவாத்தை நம்ம ஓதணும். எப்படி அப்படின்னா, முதல்ல ஒரு தடவை தரூதே இப்ராஹிம் சலவாத், அத்தஹியாத்தில் நம்ம ஓதுவோம் இல்லையா, அந்த சலவாத்தை நீங்கள் ஒரு தடவை ஓதிக்கணும். அதற்கு பிறகுதான் இந்த சலவாத்தை நீங்கள் 10 முறை ஓதணும். மறுபடியும் நீங்கள் தரூதே இப்ராஹிம் சலவாத் ஒரு முறை, இந்த சலவாத் 10 முறை. இப்படியே மொத்தம் தரூதே இப்ராஹிம் சலவாத்து 7 தடவை ஓதியிருக்கணும். இந்த சலவாத்து 70 முறை ஓதியிருக்கணும். இப்படி தான் நீங்கள் நல்ல முறையில் ஓதி முடிக்கணும். முடிச்சுட்டு சஜ்தாவில் உங்களுடைய துவாவை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சலவாத் ரசூலுல்லாஹினுடைய ரவுலா ஷரீஃபில் கூட இடம் பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது. இது ரொம்ப அபூர்வமான ஒரு சலவாத். எந்த ஒரு ஹலாலான தேவையாக இருந்தாலும் நடத்தி தரும். முக்கியமாக பெண்களுக்கு இது பலனுள்ள ஒரு அமல். இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய
நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியமானவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பலனுள்ள ஒரு அமல் இந்த அமல். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயம் நிகழாதா அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல். இன்ஷா அல்லாஹ். அதனால் கண்டிப்பாக நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஓதி அதனுடைய பலன் கிடைச்சதுன்னா அதில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பங்குண்டு. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் பெரிய காரியம் இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது, ஒரு பெரிய அவசரமான காரியம் உடனே நடக்கணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் போல் இருந்து இந்த 2 ரக்காத் தொழுகையை தொழுதுட்டு இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் இந்த முறையில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பெண்கள் தவற விட்டுறாதீங்க. ஒரு தடவையாவது வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே ரஹ்மத் செய்யட்டும். ஆமீன். இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வஜீஃபா வேணும், அல்லாஹ் இடத்துல எப்படி கேட்குறதுன்னு தெரியலை அப்படின்னா கவலையே பட வேண்டாம். உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு தேடல்களுக்கும் இந்த கித்தாபில் உங்களுக்கு நிறைய வஜீஃபா இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கீங்களா? இதில் இருக்குது. ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. எல்லா விதமான தேவைகளுக்கும் இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கித்தாப் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு கித்தாப் தான். எனவே இந்த கித்தாப் வாங்கினவங்க கண்டிப்பாக அதன்படி அமல் செய்யுங்க. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.